மழைக்காலம்னு வந்தாலே கோல்டு ஃபீவர் அடிக்கடி வரும். அது சரியாக்க கருவாட்டு குழம்பு அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வாரத்தில் ஒரு வாட்டியாவது சேர்த்துக்கோங்க. அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்ச விழுது அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச கருணக்கிழங்கு அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். காய் நல்லா வேகட்டும். வெந்ததும் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. புளி தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். அது ஒரு கொதி வந்ததும் நம்ம கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு போட்டு அது ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி எடுத்தால் சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி.